ரா ரா வேறுபாடு பகுதி 1. இந்த வீடியோவில் நம்ம ரா ரா எப்படி உச்சரிக்கணும், அது முதல் எழுத்தா வருமா வராதா, எந்தெந்த இடத்துல வரும்ன்றதை பற்றி பார்க்க போகிறோம். உச்சரிக்கும் முறை ரா ரா, அதாவது ரா மேல் அன்னத்தின் முன்பகுதி, மேல் அன்னம்னா வாய், மேல் வாயின் முன்பகுதியில தான் இந்த ராவை உச்சரிக்கணும். அதே மேல் அன்னத்தின் நடுப்பகுதியில உச்சரிச்சோம்னா அது ரா. முதல் எழுத்தாக ரா ரா வருமானு பார்த்தா தமிழில் முதல் எழுத்தாக ரா ரா வராது. முக்கியமா இந்த ராலாம் வரவே வராது. இப்போ ரங்கநாதன், ரத்தம், ரயில், ரோமம்னு வந்ததுன்னா இந்த அரங்கநாதன் அப்படிங்கிறது தான் அது தமிழ் பெயர். ரத்தம்க்கு முன்னாடி ஈ போட்டு எழுதணும், ஈ போட்டு சேர்த்து எழுதினாதான் அது ஒரு தமிழ் வார்த்தையா ஆகும். ஈ இல்லாம எழுதுனா அது தமிழ் வார்த்தை ஆகாது. இப்போ ரோமம் உரோமம் அப்படின்னு எழுதினாதான் அது தமிழ் வார்த்தை. இப்போ இர் தன் உயிர்மெய்யோடு சேரும், இர் தன் உயிர்மெய்யோடு சேராது. இப்போ பாருங்க, குற்றம் இங்க மெய்யெழுத்தும் உயிர்மெய்யெழுத்தும் சேர்ந்து இருக்கா, அதுதான் சொல்லியிருக்காங்க. குற்றம் வெற்றி. அதே மாதிரி மலரில்னு தான் வரும், மலரில் இங்க இரு வராது. சுவரில்க்கும் இங்க இரு வராது, சுவரில் அப்படின்னு தான் வரும். இற்கூட தான் மெய்யெழுத்து சேர்ந்து வரும், இந்த இற்கூட உயிர்மெய் எழுத்து சேர்ந்து வராது. புற்று ஊரில் இங்க இரு வராது, ஊரில்னு தான் வரும். இங்க ரா இன் உடன் வரும், ரா இன் உடன் வராது. அதாவது ராவை அடுத்து நா வரிசை வர்றதுனால இது இன் கூட சேர்ந்து வரும், இந்த ரா வராது. இப்போ பாருங்க, கன்று இந்த ரா போட்டதா அது சரியான வார்த்தை, இந்த ரூ போட்டா அது தவறு. நின்றான் தான் சரி, நின்றான்னா தவறு. நன்றி நன்றின்னு எழுதக்கூடாது. அடுத்து இருக்கு பிறகு மெய்யெழுத்து வரும், இருக்கு பிறகு மெய்யெழுத்து வராது. எந்த வார்த்தையிலுமே இந்த இருக்கு பின்னாடி மெய்யெழுத்து வராது. இப்போ வளர்ச்சி, மலர்ந்தது, வளர்ந்தது, தேர்ச்சி அப்படின்னு இந்த இருக்கு பின்னாடி இச்சு இந்து இந்து இச்சுன்னு மெய்யெழுத்து சேர்ந்து வருது. அதே மாதிரி பயிற்சி, விற்பனை, ஏற்காடு, முயற்சின்னு எழுதினாதான் சரி. பயிற்சிக்கு பக்கத்துல மெய்யெழுத்து, இருக்கு பக்கத்துல மெய்யெழுத்து வராது. இந்த மாதிரி ஏற்காடு முயற்சி அப்படின்னு எழுதுனா அது தவறான வார்த்தை.